வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி அத்தனை பேர் இங்க இருக்கு. யாராவது ஒருத்தர் வடநாட்டுக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தியாகிகள் எண்ணற்ற பேர் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர் யாரு பேரையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? அறிவு சந்த பெரியவர்களை வடநாட்டுல உள்ள பேரெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்களாம், வடநாட்டுல வைக்கலையா? அதான் எங்களுக்கு பிரச்சனை. எப்படி தூண்டி விடுறா பத்திலா? எப்படி தூண்டி விடுறா பத்திலா? அம்மான்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, மாணவின்னு என்னன்னு தெரியாது, சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது. ஆனா தூண்டி விடுறான் பாருங்க. அவன் பேரெல்லாம் நம்ம வச்சிருக்கோமே, நம்ம பேர்ல அவன் வச்சிருக்கானு. அங்க அலைமோதிய கூட்டம், மோதின்னு அங்க ஒரு சாதி பேர் இருக்க. ஓ இதுல இருக்கா? ஹீரா பெண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்களே, முழுசந்து மோதின்னு பேர் வச்சிருக்காங்களே, நீட்டா அம்பானின்னு பேர் வச்சிருக்காங்களே, ஜேபி நட்டாயான்னு பேர் வச்சிருக்காங்களே, ஜீவல் ஓரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே, பாரதின்னு பேர் வச்சிருக்கான். எல்லாமே எல்லா பேரும் அங்க இருக்கு. உனக்கு உன் கண்ணுக்கு எல்லாமே தப்ப தெரிஞ்சா அதுக்கு நாடு என்னடா பண்ணும்? நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? வடமொழி வடமொழிங்கிற கலில்னு பேர் வச்சிருக்கியா, படிகள்னு பேர் வச்சிருக்கியா, அவங்க எல்லாம் வச்சிருக்காங்களே, பாண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க, பாண்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. உனக்கு சல்மான் வடமொழி, சீமான் தமிழ் மொழி. அப்படித்தானே? அப்படித்தானேன்னு கேட்கேன். வடமொழி வடமொழிங்க பிரச்சனை. இப்படிப்பட்டதுதான் பிரச்சனை தூண்டி விடாம இருங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மொழியை படிங்க. மொழியை படிச்சாதான் நம்ம எல்லாம் மனசுங்க. மொழி தெரியலன்னா அவரு சொல்ற மாதிரி அவரு எரும மாடுதான், வேறங்க யாரும் எரும மாடு கிடையாது. மொழி தெரியாம அம்மா தான் என்ன சொல்லாம தமிழ் தமிழ் கத்திட்டு இருக்க முடியல, அவன் தான் எரும மாடு. எரும மாட்டை விட மோசமானவன். வணக்கம்னா என்னன்னு தெரியாது, மக்கள்னா என்னன்னு தெரியாது. தமிழ்ல ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க, தெரியாது. ஓர்னா என்ன, ஒருனா என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஆனா அவன் தான் தமிழ இந்த மக்களை தூண்டி விட்டு தமிழ் தமிழ்னு உசுபேத்தி இந்த மக்களை கொள்ளணும்னு நினைக்கிறான், அழிக்கணும்னு நினைக்கிறான், பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறான், நம்ம சந்தோஷமா வாழ்றதை கெடுக்கணும்னு நினைக்கிறான். நம்ம காசை வாங்கிக்கிட்டு இவரெல்லாம் யாருதான் மேடையாத்தி பேச விட்டான்னு தெரியல. அவங்களும் கூமுட்டியா பேசிட்டு இருக்கு. பேச திறமை இருந்தா என்ன வேணாலும் பேசிடலாமா? நம்ம வடநாட்டுக்காரங்க பேரையெல்லாம் நம்ம வச்சிருக்கோமா? நம்ம நாட்டுக்காரங்க பேரை யாரும் வைக்கலையா? ஓ ஒரே நாடு தானே. அங்க பாத்தீங்கன்னா அவங்களும் தமிழ் பேர்ல தான் இருக்கும். இவனுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறக்காண்டி நம்மளா பொறுப்பாக்க முடியும், நாடா பொறுப்பாக்க முடியும், மாநிலமா பொறுப்பாக்க முடியும். ஆனா பைத்தியக்கார பயிர்களா, ஒரு மாநிலத்துல பறையன் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல ஒரு ஜாதி பேருனா அது இன்னொரு மாநிலத்துல பேச்சு வழக்கு. மோதி அப்படிங்கிற ஒரு ஜாதி பெயர் ஒரு மாநிலத்துல ஜாதி பெயர் அப்படின்னா இன்னொரு மாநிலத்துல அது பேச்சு வழக்கு. இதுல என்னடா மொழியை கண்டுபிடிச்சிட்ட? இதுல என்னடா வடக்க தக்க பேசிட்டு இருக்க? அப்பா பாஷா அவர்களுடைய மரணம், அந்த உயிர் தியாகம் எல்லாம் இதுக்கு பயன்படணும். மீதி இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு பயன்படணும். இதை சட்டத்தின்படி என்று அணுகுவது சரியா வராது. இது மானுட பற்றின் அடிப்படையில், ஒரு மாந்தனை அடிப்படையில், கருணை கொண்டுதான் இதை பார்க்கணும். கருணை கண் கொண்டுதான் இதை பார்க்கணும்.